ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பொங்கலுக்கு வந்து கறிநாளுக்கு வந்து எங்கள்கிட்ட ஸ்பெஷல் வந்து சிக்கனு. அது வந்து வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொத்தமல்லி, அந்த பட்டை வகைகள், சிக்கன் மசாலா. அந்த சிக்கன் பாருங்கள், 1 கிலோ சிக்கன் ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து லெக் பீஸ்லாம் வச்சுருக்கேன் பாருங்கள். அதில் வந்து மஞ்சத்தூள், உப்பு, தேவையான பொருள் வந்து இவ்வளோ தாங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், ஸ்டவ் ஆன் பண்ணி நான் வந்து வானலில் வச்சிட்டேங்க ஃப்ரெண்ட்ஸ். வானலில் நல்லா காஞ்சிடுச்சு பாருங்கள். நான் எப்படி வந்து நான் வந்து கிரேவி வைக்கிறேன்னு பாருங்கள். நான் வைக்கிற கிரேவி வந்து தோசைக்கு, இட்லிக்கு, சாப்பாடுக்கு, சப்பாத்திக்கெல்லாம் சாப்பிட்லாங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நான் வந்து இப்போ வந்து காலை டிஃபனுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் கிரேவி செய்கிறேன். இப்போ எண்ணெய் காஞ்சிச்சிங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து வந்து பட்டை வகைகள் போட்டேன். பட்டை வகை நல்லா பொரிஞ்சிருச்சிங்க ஃப்ரெண்ட்ஸ். அதில் வந்து பச்சை மிளகாய் போட்டுக்கிறேன். நான் வந்து அந்த சிக்கன் மசாலா போடுறதுனால நான் வந்து ஒரு பச்சை மிளகாய் தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்துக்கிட்டேன். பாருங்கள், ஒரு பச்சை மிளகாய் போட்டு வணக்கிட்டேன். அப்புறம் நீளமாக அரிஞ்ச வெங்காயத்தை போட்டு நல்லா வணக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நான் வந்து கொஞ்சம் எண்ணெய் சேர்த்தே கொஞ்சம் ஊற்றினேன். ஏன்னா அதுக்கப்புறம் கிரேவிக்கு நல்லாயிருக்கும். பாருங்கள், எவ்வளோ எண்ணெய் ஊற்றிருக்கேன்னு. அடுத்தது வந்து வெங்காயம் வந்து நல்லா வணக்கிட்டு இருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பட்டை வகையில் அழகாக வணங்கி விடுச்சு. எண்ணெயில் வந்து வெங்காயம் வந்து நல்லா வணங்கிட்டு இருக்கு. அடுத்தது தக்காளி சேர்த்துக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நான் வந்து நல்லா பழுத்த தக்காளியாக தான் ஃப்ரெண்ட்ஸ் 2 தக்காளி எடுத்தேன். நான் வந்து கிரேவி வைக்கிறேன்றதுனால கொஞ்சம் வெங்காயம் தக்காளி கொஞ்சம் கம்மியாக தான் எடுத்தேன். ஏன்னா நம்ம வந்து குழம்பு வைக்கிறோன்னா கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நான் வந்து கிரேவி தோசைக்குன்றதுனால நான் வந்து கொஞ்சம் தக்காளிக்கு எல்லாம் கொஞ்சம் வெங்காயம்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்தேன். ஏன்னா நான் எங்கள் வீட்டில் வந்து ஒரு 3 பேர் தான் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் கிரேவி வந்து எங்களுக்கு கம்மியாக இருந்தால் போதும். அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து வச்சுட்டேன். பாருங்கள், எண்ணெயில் நல்லா வணங்கிட்டு இருக்கு பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், எந்தளவுக்கு நான் எண்ணெய் ஊற்றிருக்கேன் பாருங்கள். ஓரளவு கொஞ்சம் எண்ணெய் நிறைய ஊற்றினா தான் கொஞ்சம் டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். அடுத்து வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ். அது புதினா கொத்தமல்லிங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், ஏன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து ஃபஸ்ட்டில் எண்ணெயில் போட்டோம்னா அடி பிடிச்ச மாதிரி இருக்கும். அதனால் நான் எப்போயுமே வெங்காயம் தக்காளிலாம் போட்டு வணங்கிட்டு அதுக்கப்புறம் கடைசியாக ஃப்ரெண்ட்ஸ் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுவேன். அப்புறம் தான் கொஞ்சம் அடி பிடிக்காது. அந்த வெங்காயம் பிசுலாக இருக்கிறதுனால இல்லை ஃபஸ்ட்டில் எண்ணெயில் போட்டால் வெங்காயத்துக்கு முன்னாடி போட்டோம்னா அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் வந்து அடி பிடிச்சிங்க ஃப்ரெண்ட்ஸ். அதை நான் வந்து கடைசியாக தான் போடுவேன் எப்போயுமே. நல்லா வணங்கிங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நல்லா வணங்கிட்டே இருக்கணும். இல்லைனா அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து அடி பிடிக்கிற மாதிரி லைட்டாக வானல் வந்து இப்போ அடி பிடிச்சிங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நல்லா வணங்கிட்டே இருந்தேன் பாருங்கள். அடுத்தது வந்து நம்ம வந்து சிக்கன் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நான் வந்து சிக்கன் வந்து நல்லா கழுவிட்டு நல்லா க்ளீன் பண்ணி அழகாக வச்சுருக்கேன் பாருங்கள். நல்லா ஓரளவுக்கு கொஞ்சம் க்ளீன் பண்ணிட்டேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து இது கூட சேர்த்துக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து லெக் பீஸு எல்லாமே கிரேவிலாம் போட்டுருக்கேங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நம்ம வீடு வந்து மீன் வந்து வறுவல் இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். மீன் வறுவல் இருக்குது. அடுத்தது மட்டன் குழம்பு இருக்குது. அதனால் சொல்லிட்டு நான் வந்து சிக்கன் வந்து கிரேவி மாதிரி போட்டேன். அதனால் லெக் பீஸும் வந்து இந்த கிரேவி கூட போட்டலாம்னு சொல்லிட்டு போட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நான் வந்து 1 கிலோ சிக்கன் எடுத்தேன். பாருங்கள், 2 லெக் பீஸ் ஃப்ரெண்ட்ஸ். அதில் சிக்கன் எல்லாம் போட்டு நல்லா வணக்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நான் வந்து எல்லா சிக்கன் வந்து இதோடு சேர்த்துக்கிட்டேன். நல்லா வணக்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நல்லா வணக்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா ஓரளவு நம்ம வந்து அந்த எண்ணெயிலே கொஞ்சம் ஓரளவு சிக்கன் வந்து வேக வச்சா தான் அடுத்து நம்ம தண்ணி ஊற்றி வேக வைக்கும்போது கொஞ்சம் சீக்கிரம் வெந்துடும். நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். அந்த உப்பு நம்ம போடுற மசாலா எல்லாமே இந்த மாதிரி எண்ணெய் கூட போட்டு சிக்கன் போட்டு நல்லா வணக்கி வேக வச்சோம்னா நல்லா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அடுத்தது வந்து நான் வந்து மஞ்சள் பொடி போட்டுக்கிறேன். பாருங்கள், மஞ்சள் பொடி போட்டு நல்லா திருப்பி விட்டுக்கலாம். நல்லா கிளறி விட்டுக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா அழகாக வந்து கிண்டி விட்டுக்கலாம். கிண்டி விட்டு தான் அழகாக அந்த மஞ்சத்தூள்லாம் வந்து இந்த சிக்கனில் வந்து அழகாக வந்து கொஞ்சம் நல்லா கொஞ்சம் உறவு செய்யும். பாருங்கள், எப்படி வந்து நான் அதை வந்து எப்படி வந்து வணக்கிட்டுருக்கேன்னு பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வணக்கிட்டு இருக்கேன் பாருங்கள். அந்த சிக்கனில் வந்து நம்ம எந்த அளவுக்கு நல்லா நம்ம ஒரு அடுப்பு வந்து ஒரு அரை அனலில் வச்சு நம்ம வேக வைக்கணுமோ அந்த அளவுக்கு அந்த சிக்கன் இருக்க தண்ணியில் வந்து அது தானாக வெளியே வரும். பாருங்கள், அந்த தண்ணியில் ஒரு நல்லா அரை பதத்துக்கு சிக்கன் வந்து வெந்துடும். பாருங்கள், நான் அழகாக வந்து கிண்டி விட்டுதும் பாருங்கள். ஓரளவு சுற்றிலாம் தண்ணி எண்ணெய் எல்லாம் ஒன்றா வருது பார்த்தீங்களா. அது வந்து சிக்கன் இருக்க தண்ணி எல்லாம் வெளியே வந்துடும். அந்த தண்ணியிலே நமக்கு ஓரளவு வந்து சிக்கன் வெந்துடும். நம்ம அடுத்து பிளேட் போட்டு மூடிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நான் வந்து நல்லா பிளேட் போட்டு அழகாக மூடிட்டேன். கொஞ்சம் நேரம் கழித்து பார்க்கலாம். நான் வந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அழகாக ஓரளவு கொஞ்சம் நேரம் ஆனவொடனே திரும்பி எடுத்து பார்த்துறேன். பாருங்கள், நம்ம போட்ட சிக்கன்லாம் லைட்டாக கொஞ்சம் சுருங்கிடுச்சு. அந்த தண்ணி வந்து பாருங்கள் எவ்வளோ தண்ணி வந்துருக்குன்னு. நான் வந்து அந்த சிக்கன் பொடி கூட வந்து நம்ம வீட்டில் அரைச்ச மிளகா பொடி சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், பக்கத்தில் வந்து மிளகா பொடி தான் வச்சுருக்கிறேன். நம்ம வந்து வீட்டில் அந்த அரைச்ச மிளகா பொடி தான் அது கொஞ்சம் சேர்த்துனா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், நல்லா ஓரளவு கொஞ்சம் கறி ஓரளவு கொஞ்சம் நல்லா வெந்திருக்கு பாருங்கள். அந்த ஓரளவு கொஞ்சம் வெந்திருக்கு பிற்பாடு நான் வந்து வீட்டில் அரைச்ச மிளகா பொடிங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், அதில் வந்து 1 ஸ்பூன் போட்டுருக்கேன். ஏன்னா நம்ம சிக்கன் பொடி வேறு சேர்க்கணும். அது கூட பச்சை மிளகா ஒன்று போட்டிருக்கோம். அதனால் காரம் வந்து நமக்கு அதிகமாகிடும். அதனால்
நம்ம வந்து கம்மியாக சேர்த்துக்கலாம். ஏன்னா வீட்டு பொடியும் கொஞ்சம் போட்டோம்னா நம்ம வந்து அதில் வந்து கடலப்பருப்பு நிறைய மசாலா பொடிலாம் சேர்த்து அரைச்சிருப்போம். அதனால் குழம்பு கொஞ்சம் நல்லா தடிப்பு கொடுக்கும், நல்லா டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். அதனால் வீட்டில் அரைச்ச பொடியும் போட்டுக்கிட்டேன். கூடவே அந்த சிக்கன் மசாலா பொடியும் போட்டுக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு எந்தளவுக்கு காரம் வேணுமோ அந்தளவுக்கு காரம் சேர்த்துங்க. எங்களுக்கு வந்து இந்த அளவுக்கு காரம் வந்து போதும். ஏன்னா நான் கிரேவி நல்லா கம்மியாக வைக்கிறதுனால எங்களுக்கு வந்து இந்த அளவுக்கு போட்டால் காரத்து கரெக்டாக இருக்கும். பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா மசாலா எல்லாம் உறவு செஞ்சுட்ருக்கு. பாருங்கள் எண்ணெய் வந்து அழகாக பிரிஞ்சு வருது பார்த்தீங்களா சைடில். பாருங்கள் அந்த மாதிரி நல்லா ஒரு நல்ல சைடில் எண்ணெய் வந்து பிரிஞ்சு வரணும். பாருங்கள் அந்த சிக்கன் பீஸில் எப்படி சூப்பராக வெந்திருக்கு பார்த்தீங்களா, அழகாக இருக்குது. நல்லா அந்த உப்பு காரம் போட்ட மசாலா எல்லாமே உள்ளே வந்து உறவு செஞ்சிடும். பாருங்கள் நல்லா கொதிச்சிட்ருக்கு. பாருங்கள் நம்ம வந்து இப்போ வந்து தேவையான அளவுக்கு வந்து தண்ணி ஊற்றிக்கலாம். பாருங்கள் நமக்கு ஓரளவு சிக்கன் வந்து ஒரு அரை பதத்துக்கு வெந்துருச்சு. திரும்பி நல்லா ஃபுல்லாக வேகிறதுக்கு வந்து நம்ம வந்து எந்த அளவுக்கு நமக்கு வந்து கிரேவிக்கு தண்ணி வேணுமோ அந்தளவுக்கு கிரேவிக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். பாருங்கள் எங்களுக்கு வந்து கம்மியாக ஊற்றினா போதும். பாருங்கள் நான் வந்து இந்த அளவுக்கு சேர்த்துக்கிட்டேன். எங்களுக்கு ஓரளவு தண்ணி வந்து கம்மியாக போதும். அப்புறம் தோசைக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம சாதத்துக்குனா கொஞ்சம் தண்ணி மாதிரி வச்சுக்கலாம். நான் வந்து தோசைக்குன்றதுனால நான் வந்து தண்ணி வந்து கொஞ்சம் கம்மியாக ஊற்றினா பாருங்கள் எங்களுக்கு இந்த அளவுக்கு தண்ணி போதும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் தட்டு போட்டு மூடி வச்சுக்கிறேன். நான் வந்து வெங்காயம் தக்காளி போடும்போது கொஞ்சம் உப்பு போட்டு வணங்கிட்டேன். அதனால் திருப்பி வந்து எனக்கு வந்து லைட்டாக உப்பு கம்மியாக இருந்துச்சு. அதனால் திரும்பி குழம்பு கொதிக்கும் போது நான் திரும்பி கொஞ்சம் வேணுங்கிற அளவுக்கு இந்த உப்பு சேர்த்துக்கிட்டேன். வெங்காயம் தக்காளி போடும்போது கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் எனக்கு வந்து உப்பு கொஞ்சம் அதிகமாகிடும். அதனால் நான் இப்போ வந்து கம்மியாக தான் போட்டேன். நல்லா உப்பு போட்டு கிண்டி விட்டு திரும்பி தட்டு போட்டு மூடிட்டேன். பாருங்கள் திரும்பி ஓப்பன் பண்ணுறேன். பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா சூப்பராக நல்லா கிரேவி அழகாக நல்லா வெந்து வந்திருக்கு. பாருங்கள் நான் போட்ட சிக்கன் பீஸ்லாம் பார்த்தீங்களா சூப்பராக வெந்திருக்கு. பாருங்கள் அழகாக சூப்பராக சிக்கன் பீஸ் எல்லாம் அழகாக சூப்பராக வந்திருக்கு. நல்லா கிளறி விட்டுக்கலாம். அப்படின்னா தான் நல்லா நம்ம மேலே இருக்க சிக்கன்லாம் கொஞ்சம் அடியில் திருப்பி போட்டால் தான் நல்லா மசாலாலாம் அழகாக டேஸ்ட்டாக இறங்கும். பாருங்கள் நல்லா சூப்பரான கிரேவி ரெடி ஆகிட்டே இருக்குது. பாருங்கள் ஓரளவுக்கு கிரேவி வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சிங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து அடுப்பு வந்து ஆஃப் பண்ணிட்டு அந்த புதினா கொத்தமல்லி மேலே வந்து ஆட் பண்ணிட்டேன். ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம தோசைகளை வச்சு நம்ம வந்து தோசை ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் நான் வந்து அதே அடுப்பில் வந்து தோசைகளை வச்சு லைட்டாக சூடு அடித்து தோசை ஊற்றிக்கிறேன். பாருங்கள் தோசை ஊற்றி நம்ம தம்பிட்டு கொடுத்து டேஸ்ட்டு எப்படின்னு சொல்லி கேட்கலாம். பாருங்கள் நான் வந்து தோசை ஊற்றிக்கிறேன். சிக்கன் கிரேவி வந்து ரெடி ஆகிடுச்சிங்க ஃப்ரெண்ட்ஸ். அது தோசை ஊற்றிட்டுருக்கேன். காலை டிஃபன் எங்கள் வீட்டில் வந்து தோசை சிக்கன் கிரேவி தான். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தோசை வந்து அவ்வளோ அழகாக நம்ம தோசை ஊற்றினோடனே அந்த அழகாக ஓட்டையாக வருது பார்த்தீங்களா, சூப்பராக இருக்குது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இருக்குது. பாருங்கள் தோசை வந்து திருப்பிக்கலாம். பாருங்கள் இந்த தோசைக்கு வந்து எங்கள் கொலையில் விளைஞ்ச உளுந்து தாங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் தோசைக்கு போட்டேன். நல்லா சூப்பராக சாஃப்டாக நல்லா இருந்துச்சுங்க ஃப்ரெண்ட், டேஸ்ட்டாக இருந்துச்சு புது உளுந்துன்றதுனால. பாருங்கள் தோசை வந்து ஒரு தோசை எடுத்துட்டேன். அடுத்த தோசை ஊற்றிட்டு தம்பிட்டு போய் நம்ம கிரேவி கொடுத்து எப்படின்னு சொல்லி டேஸ்ட்டு போய் கேட்கலாம். இருங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். அடுத்து நம்ம தோசை ஊற்றிட்டு போயிடலாம். நம்ம போய் தம்பிட்டு கொடுத்துட்டு வரதுக்குள்ள இந்த தோசை வெந்துட்டுருக்கோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தம்பிக்கு ஒரு தோசை ஊச்சாச்சு. கிரேவி ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் வந்து லெக் பீஸ் கேட்டான். நம்ம வந்து ஒரு லெக் பீஸ் வச்சு கொஞ்சமாக கிரேவி ஊற்றி அவனுக்கு கொடுக்கலாம். சாப்பிட்டு டேஸ்ட் எப்படின்னு சொல்லுவான். பாருங்கள் எங்கள் வீட்டில் வந்து காலைல வந்து கருநாளைக்கு வந்து எங்கள் வீட்டில் தோசையும் சிக்கன் கிரேவி தாங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு காலைல டிஃபனே. பாருங்கள் தம்பி வந்து சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட்டு அவங்களுக்கு எப்படின்னு சொல்லுவான். பாருங்கள் அவன் வந்து கிரேவி தொட்டு சாப்பிட்றான். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சிக்கன் ஃபஸ்ட்டு எடுத்து டேஸ்ட்டு பார்க்குறான். பாருங்கள் எப்படின்னு சொல்லுவான். நீங்களும் இந்த மாதிரி கிரேவி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து கிரேவி வந்து இப்படி தாங்க ஃப்ரெண்ட்ஸ் வைப்பேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எதாவது மிஸ்டேக் எதாவது நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தோசை எடுத்து அந்த சிக்கன் எடுத்து தோசையில் வச்சு சாப்பிட்டு பார்த்தான், நல்லாயிருக்குன்னு சொன்னால். பாருங்கள் அடுத்து லெக் பீஸ் சாப்பிட்டு பார்க்குறான். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அவருக்கு வந்து லெக் பீஸ்னால் பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் நம்ம வந்து மீன் ஃப்ரை பண்ணுறதுனால அதனால் நம்ம வந்து இந்த லெக் பீஸும் வந்து நம்ம வந்து இந்த கிரேவியில் வச்சிட்டோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அவன் வந்து சூப்பராக இருக்குன்னு சொல்கிறான். இல்லை பாருங்கள் அவனுக்கு அந்த லெக் பீஸ்னால் நல்லா டேஸ்ட்டாக நல்லா ரொம்ப பிடிக்கும் அவனுக்கு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் வீட்டில் வந்து கிரேவி வந்து தோசைக்கு இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் செய்வோம். இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.